உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர், மகன், மகள், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட் மாதாட்சியின் அன்பான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அந்த காலத்துல நாங்களாம் சின்ன புள்ளையா இருக்கும்போது எதுக்கால இவரு துவைக்கிறவங்க 2 பேரு புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருப்பாங்க. ஆத்துல போய் துணி எல்லாம் துவைச்சிட்டு கழுத்து மேல வச்சு ஓட்டிட்டு வருவாங்க. ஒரு கடை சின்ன கடையா வச்சு அயர்ன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த அந்த அம்மா வந்து உம் பார்வதின்னு பேரு அந்த அம்மாக்கு. அந்த அவரு பேர் ராமனோ என்னமோ. அப்ப அந்த அம்மா வந்து ஆத்துக்குன்னு போயிட்டு துணி எல்லாம் துவைச்சிட்டு வந்துச்சுன்னா ஏய் ஊயின்னு கத்தும். என்னடா கத்துதேன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தோம்னா கோழி கொண்டா, கோழி கொண்டா அப்படிங்கும். கோழி கொண்டு வந்து அவங்க வீட்டுக்காரன் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பா. கொடுத்தா சிகரெட் கொண்டா பத்த வை அப்படிங்கும். யாருன்னா நானு துரை வந்திருக்கேன், இங்கிலீஷ்காரன் அப்படின்னு. அப்படின்னா பேர் என்ன சொல்லணும்னா ராபர்ட் அப்படின்னு. எனக்கு அந்த சிகரெட் பத்த வச்சு கொடு. அது சிகரெட் பேரையும் சொல்லும், பேஷன் ஷோ சிகரெட்டுன்னு. அது அப்படி முன்ன வந்து இந்த கத்திரிக்கு சிசர் அந்த அந்த பிராண்ட் ஒன்று அது மறந்து போச்சு. பேஷன் ஷோ சொல்லிட்டு வெள்ளையா கீழே ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும் சிகரெட்டு. அந்த பேஷன் ஷோ சிகரெட்டு கொண்டா அவனை பிடிக்கணும்ட்டு அது அந்தம்மா நல்லா இருக்கிற அம்மா. ஆனா பத்த வச்சு சிகரெட் நல்லா ஊதும், கால் மேல கால் போட்டு இங்கிலீஷ் எல்லாம் பேசும். டக்கு டக்குன்னு இங்கிலீஷ் எல்லாம் பேசும். அது என்ன என்ன பேசுனா அந்த டைம்ல நாங்க அதோட ஒண்ணுக்கு கவனிச்சது இல்ல. இங்கிலீஷ் தாட் போட்டுன்னு பேசும். அப்புறம் கோழி கொண்டாங்கும். அப்புறம் என்ன பண்ணும், சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து வச்சோம்னா 2 தட்டு 3 தட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுரும். சாப்பிட்டுட்டு அப்புறம் 2வது என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் அப்படியே ஆடிட்டே இருந்துட்டு இங்கிலீஷ் எல்லாம் பேசிட்டு அப்புறம் 2வது படுத்து தூங்குற மாதிரி தூங்கிடும். அப்புறம் போய் என்னன்னு ஏதுன்னு கேட்டோம்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே என்ன நினைச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும். அப்புறம் அங்க அக்கம் பக்கத்துல பேய் பிடிச்சிருக்குது, அதுதான் இந்த பேய் தான் பிடிச்சி ஆட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உம் இன்னொரு அம்மாவுக்கு கோயிலுன்னு போச்சுன்னா இந்த டுமுட்டை கடிக்கிற சவுண்டு வந்துச்சுனாலே அந்த அம்மா சாமி வந்துடும் அந்த அம்மாவுக்கு. அப்படி நிக்காது, போட்டு ஆடுன்னு ஆடும். ஆடி குதின்னு குதிச்சு அப்புறம் எல்லாரும் போட்டு அமுத்தி டேய் ஊன்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க. சாமி வந்து உனக்கு இந்த மாதிரி குறை வச்சிருக்காங்க, இது மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி வந்த மாதிரி அந்த அம்மா ஆடும். அந்த அம்மாவுக்கு வேப்பலை உருகி வாயில போடுவாங்க. அது வேப்பலை இருந்தாலும் எத்தனை நீங்க கொடுங்க அது போட்டு மென்னு முழுங்கிருவாங்க. அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வாயில வச்சு கொஞ்ச நேரத்துல அந்த இது அடங்கிரும். அந்த சாமியோட ஆட்டம் நெத்திலி துண்ணூரெல்லாம் வச்சு கல்புறமெல்லாம் காமிச்சு இது பண்ணும்போது அவங்க அப்படியே சைலண்டா நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் 2வது நம்ம போய் கேட்டோம்னா எனக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல, சாமி வந்து உள்ள பூந்துருச்சு அப்படி ஆடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்தாள சத்தம் பறையடிக்கிற சத்தம் கேட்டாலே அவங்களுக்கு ரொம்பவும் ஒரு ஆட்டமா. முக்கால்வாசி பேர் நான் பார்த்துருக்கேன், கோயில் விசேஷம் அப்படிங்கும்போது அந்த பறையடிக்கிற சத்தம் கேட்டுச்சுனால நிறைய பேர் ஆடுவாங்க, சாமி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நல்லா ஆடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஒருத்தர் பிராமின்ஸ் பையன், அவனுக்கு வந்து எந்த ஒரு இதுமே தெரியாது, சின்ன பையன்தான், ஒரு 10 15 வயசு பையன்தான். அவன் என்ன பண்ணுவான், அப்படியே இது ஆப் டிரைவர் சட்டையும் தான் போட்டிருப்பான். பேண்ட் போட்டு சட்டை போட்டு இன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கா ஒரு ஸ்டெப் வச்சுட்டு நடப்பான். இப்படி நடக்கும்போது எனக்கு பீர் கொண்டா விஸ்கி கொண்டா அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்பான். என்னென்னது பீர் கொண்டா விஸ்கி கொண்டா நல்லா கேட்குறான்னு பார்த்தா எனக்கு அந்த மயில்சாமின்னு சொல்றவன் எனக்கு பிடிச்சிருக்கிறான். அதனால எனக்கு நான் சாப்பிடணும் பண்ணணும், நீ எங்கிருந்து வர்ற அப்படி இப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தரும் பக்கம் நின்று கேட்டாங்கன்னா அதெல்லாம் பதில் சொல்லும். ஒண்ணுமே பதில் சொல்லாது. என்னமோ நீ கேளு நான் சொல்றேன்னு சொல்ற மாதிரி ஒண்ணுமே கேட்காது. அப்போ அவங்களுக்கெல்லாம்